பல்லுக்கு மேல கேப் போட்டா சீக்கிரமே விழுந்துருமா? அண்ட் தென் அதுலேருந்து ரொம்ப ஸ்மெல் வருமா? அப்படின்னு நான் சொல்லல. ஒன் ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் சொன்னாங்க. வெல்கம் டு டென்டல் டாக்ஸ். 70 years old patient நம்ம கிளினிக் விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரைட் சைட்ல மேல போத் அப்பர் அண்ட் லோவர் டீத் வந்து இல்லாததுனால பிரிட்ஜ் மூலியமா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்பர்ல 4 பல்லு வச்சிருந்தாங்க, லோவர்ல 4 பல்லு வச்சிருந்தாங்க. இது வந்து எப்ப பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 6 years பேக் பண்ணியிருக்காங்க. இது பண்ணியிருந்த கேப் வந்து மேல இருந்த கேப் மட்டும் அவங்களுக்கு ஒரு 1 year பேக் ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து மேல இருந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்கு கேப். நியர்லி ஒரு 4 ஜாயிண்ட் மாதிரி வரும், 4 பல்லு வச்ச மாதிரி வரும். அந்த கேப் வந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. அதை அவங்க டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போகாம இதை திருப்பி எடுத்துட்டு போனா திருப்பி புதுசா பண்ண சொல்ல போறாங்க, அதுக்கு ரொம்ப செலவாக போகுதுன்னு சொல்லி யோசிச்சு டாக்டர் கிட்ட எடுத்துட்டே போகாம விட்டுட்டாங்க. ஸோ ஆஃப்டர் இயர் இப்ப நமக்கு கிளினிக் விசிட் பண்ணிருந்தப்ப அந்த கேப் எங்கன்னு சொல்லி கேட்டப்ப அந்த கேப் நான் தூக்கி போட்டுட்டேன், இதுதான் எனக்கு சொன்னது. ஸோ அவங்க சொன்னதுதான் கேப் போட்டா சீக்கிரமா ரிமூவ் ஆயிடுது அண்ட் தென் வாயில இருந்து ஸ்மெல் வரதுன்ட்டு. ரிமூவ் ஆகுமா? அப்படி ஆமாங்க, கேப் போட்டா ரிமூவ் ஆகும். பட் ஆனா எப்ப ரிமூவ் ஆகுதுன்னா போட்ட உடனே ரிமூவ் ஆயிடாது. போட்டு ஆடி ஒரு 3 years இல்ல ஒரு 5 yearsக்கு அப்புறம் நம்ம சூ பண்றப்ப, எஸ்பெஷலி ஸ்டிக்கி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் ஸ்டிக்கி ஃபுட்ஸ், அது என்ன பண்ணும்னா இந்த கேப்னா இது வந்து புடிச்சு இழுக்கும். அது இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா கேப் லூசன்ட் ஆகி வெளியில வரும். இது வந்து எந்த கேப்பா இருந்தாலும் இது நார்மல். நீங்க எந்த ரேஞ்ச் ஆஃப் கேப்ல போனாலும் ரிமூவ் ஆகுறது நார்மல். அப்படி ரிமூவ் ஆகுறச்சு அதே கேப்பை ஒரு 3 daysக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி அதுவே நாங்க ரீஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். புதுசு பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இந்த ஒரு ரீசன் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டுது. ஸோ வந்து அதனாலதான் அவங்களுக்கும் அது தெரியாததுனால அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் திங், கேப் போட்டா ஸ்மெல் வருது. ஸ்மெல் ஏன் வந்துச்சு? கேப் போட்டப்ப அவங்களுக்கு ஸ்மெல் வரல, பட் ஆனா கேப் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் வாயில இருந்து ஸ்மெல் வந்திருக்கு. பிகாஸ் ஒரு ஜாயிண்டா ஒரு 4 பல்லு ஜாயிண்டா போடுறப்ப அந்த பல்லுக்கு இடையில அந்த ஈரக்கிட்டலாம் எதுனா போய் மாட்டிருப்போம், ரிமூவ் ஆயிருப்போம். அண்ட் தென் அந்த பல்லுக்கு மேல சிமெண்ட் வச்சது வெளியில வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பாடு உள்ள மாட்டி 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 அவங்க வாயில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கேப் போட்டதுனால ஸ்மெல் வரல, அந்த கேப் உள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சிமெண்ட்ஸும் வெளியில வந்ததுனால ஸ்மெல் வருது. ஸோ இந்த ரீசன்னாலதான் அவங்க கேப் போட்டா சீக்கிரம் லூஸ் ஆயிடுது அண்ட் தென் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு இதை திருப்பி ரீபிக்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அது இன்னைக்குதான் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ தட் நீங்களும் கேப் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்க கேப் வந்து என்னைக்குன்னா லூசன்ட் ஆகி வெளியில வருது அப்படின்னா அதை திருப்பி 3 to 5 daysக்குள்ள நியர்பை டென்டிஸ்ட் கிட்ட எடுத்துட்டு போய் ரீபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புதுசு பண்ற மாதிரி எதுவும் வராது. சப்போஸ் வந்து உங்களால வர முடியல, ஒரு 1 month மேல ஆகுது அப்படின்னா அப்ப அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா உங்க கம்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ க்ரோ ஆகுறப்ப இந்த கேப் வந்து அதுல போய் பொருந்தாது. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க ரீபிக்ஸ் பண்ணோம்னு சொல்லுவோம். சம்டைம் ரிமூவ் ஆகிற கேப் வந்து உள்ள இருக்க பல்லு உடஞ்சி வெளியில வந்தாலும் அது ரீபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பதில் நியர்பை டென்டிஸ்ட் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த ரீபிக்ஸ் பண்ண முடிஞ்சா அவங்க ஈஸியா ரீபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு திருப்பி ஹியூஜ் அமௌண்ட் செலவு பண்ற மாதிரி எதுவுமே இருக்காது. தேங்க்யூ.